இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 43 48 முடிய. இதில் தந்தை கடவுள் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி, நாமும் அந்த தந்தை கடவுளை போல நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு போதிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? ஆகவே உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை பாருங்கள். அன்பை கொடுங்கள், ஆதரவை, அடைக்கலத்தை கொடுங்கள், மற்றவர்களுக்கு உங்களுக்கு பரிந்துரையை கொடுங்கள். எப்பொழுதும் கொடுங்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்க குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள். நாம் கொடுப்பது போல நமக்கு கொடுப்பதல்ல. எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும் என்பது உலகின் கண் பார்வை. ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாம் செய்கின்ற இந்த காரியங்கள், அன்பு செயல்கள், அடைக்கலம் தருகின்ற செயல்கள், ஆர்வத்தோடு ஆதரவு தருகின்ற செயல்கள், மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற செயல்கள், பகைவர்களையும் அன்பு செய்கின்ற செயல்கள், இவைகளெல்லாம் கடவுள் பார்வையில் என்ன கொடுக்கிறது? நம்ம 10 ரூபா கொடுத்தா அது 10,000 ரூபா கொடுக்கும். மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள். அது கடவுளுக்குரிய பண்பு. கடவுள் நிறைவுள்ளவராக இருப்பது போல, வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அப்ப நம்ம பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். சோத்து கையால் ஈய கூட விரட்ட மாட்டான்னு சொல்றாங்கல்ல, அந்த தனத்துல நம்ம வாழக்கூடாது. நமக்குன்னு ஒரு தரம் இருக்கு. தாராள பண்பு, விசால இதயம், இரக்கம் நிறைந்த செயல்கள், பரிவு காட்டுகின்ற பண்பு, அது நம்முடைய அழைப்பிற்கேற்ற பண்பு. அழைப்பிற்கேற்ற பண்பு. நாம் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். அதற்கேற்ப நடந்தால் அங்கே அன்பு உண்டு, மகிழ்வு உண்டு, பரிவு உண்டு, இரக்கம் உண்டு, தன்னம்பிக்கை உண்டு, சாந்த குணம் உண்டு, தன்னடக்கம் உண்டு. எல்லாம் தூய ஆவியினுடைய கனிகள் அல்லவா? ஆகவே நம்மை தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நடக்க சொல்லுகிறார் ஆண்டவர். தூய ஆவியின் தூண்டுதல் தான், தூய ஆவியின் உடனிருத்தல் தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். அந்த இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசு புறப்பட்டு வந்த அந்த தந்தையின் அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போல நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்ற உம்மை போல விசால இதயத்தை எங்களுக்கு திருமுழுக்கு வழியாக, இறை நம்பிக்கை வழியாக கொடுத்திருக்கிறீர். கொடுக்கப்பட்டதை நாங்கள் அள்ளி பருகி அனுபவித்து மற்றவர்களோடு பகிர எங்களுக்கு அருளை தாரும், ஆற்றலை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.